இன்னைக்கு பேய் அப்படின்னா ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா நம்பக்கூடியவங்க, இது கடவுளின் செயல் அப்படின்னு சொன்னா அது எப்படி அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ராத்திரி வேளையில நாம வெளிச்சமே இல்லாத ஒரு பகுதியில் நடந்துட்டு போற வேளையில திடீரென்னு ஒரு சத்தம் கேட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு உருவம் போன்ற ஒன்று ஓடினாலோ அதை பார்த்ததுமே நாம் அது தெய்வம் அப்படின்னு சொல்லுவோமா, தெய்வத்தின் சத்தம் அப்படின்னு சொல்வோமா, அல்லது தெய்வம் தான் ஓடுறாரு அப்படின்னு சொல்வோமா? உடனடியாக நாம நம்முடைய உள்ளத்தில் எண்ணிக்கொள்வது என்ன அப்படின்னா, அது பேயாக இருக்குமோ, பிசாசாக இருக்குமோ, அப்படி என்று தான் நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஏன்னா அப்படித்தான் நாம வளர்ந்து இருக்கிறோம் அல்லது பழக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல பேயை நம்பக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதற்காக இந்த இடத்துல நான் யாரை குறை சொல்லல. நம்முடைய உள்ளத்துல எழக்கூடிய காரியம் அப்பேற்பட்டது. பேயை நம்பக்கூடிய நம்மால தெய்வத்தை நம்பக்கூடிய நிலை கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. நாம சர்ச்சுக்கு போறோம், நற்கரணை உட்கொள்ளுகிறோம், நாம பக்தி முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளுகிறோம். இருந்தாலும் ஒரு ராத்திரி வேளையில ஏதாச்சும் ஒரு உருவம் அப்படி ஃபிளாஷா ஓடுவது போல இருக்குமாக இருந்தால் உடனடியாக நாம என்ன எண்ணிப்போம்? அது பேய், அது பிசாசு அப்படின்னு தான் எண்ணிப்போம். ஆனா அதுவே யோசிச்சு பாருங்க. சரி, இந்த உலகத்துல பேய் பிசாசு இவையெல்லாம் இருப்பது உண்மை அப்படின்னு நாம நம்புவோமாக இருந்தால், அது ஒரு தீய சக்தி அப்படின்னு நாம நம்புவோமாக இருந்தால், அந்த தீய சக்திக்கு எதிரான ஒரு சக்தி, நல்ல சக்தி அப்படி என்கின்ற ஒரு சக்தி இருக்கணும் அப்படின்னு நாம ஏத்துக்கணும் தானே. ஏன்னா எல்லா காரியங்களுக்கும் எதிரான காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தானே செய்கின்றன. இரவு இருந்தால் பகல் இருக்கிறது. அப்படி இரவு இருப்பது உண்மை அப்படின்னா பகல் இருப்பதும் உண்மைதானே. அந்த இரவை நாம அநேகமான சூழ்நிலைகள்ல கண்டு பயப்படுகிறோம். ஏன்னா இந்த இரவுல தான் நம்மால தனிமையாக போக முடிவதில்லை. அநேகமான சூழ்நிலையில பேய்க்கு பயம். சரி, இரவுல பேய்க்கு பயமாக இருந்தால் பகல்ல நாம பேய்க்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னா பகல்ல தான் நாம பேயை பார்க்க மாட்டோமே. என்னுடைய கருத்து இங்க என்ன அப்படின்னு சொன்னா, இரவு இருக்கிறது அப்படின்னா பகலும் இருக்கத்தானே செய்கின்றது. அது போன்று இருள், பேய், பிசாசு அப்படி என்கின்ற காரியங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னா தெய்வம் என்கின்ற சக்தியும் இருக்கத்தானே செய்கின்றது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் இந்த பேய, பிசாச, மந்திர காரியங்களை, சூனிய காரியங்களை இவற்றையெல்லாம் நம்புகிறார்கள். அதற்காக இது குறித்து நான் பேச இந்த இடத்துல விளையல்ல. இப்படியான காரியங்கள் இருப்பதாக நீங்க நம்புவீர்களாக இருந்தால், இதற்கு எதிரான ஒரு சக்தி, இன்னும் சொல்ல போனால் இதனை எதிர்க்கக்கூடிய ஒரு நல்ல சக்தி இருக்கணும் அப்படின்னு கூட நீங்க ஏத்துக்கணும் தானே. நிச்சயமாக ஒரு நல்ல சக்தி இருக்கின்றது. இந்த தீய சக்திக்கு எதிரான ஒரு தூய சக்தி இருக்கிறது. தீய ஆவிக்கு எதிரான தூய ஆவி இருக்கத்தான் செய்கின்றார். அந்த தூய ஆவியானவர் நம்ம கூடவே எப்போதும் இருக்கின்றார். எல்லார் பின்னாடியும், நம்ம எல்லாருக்கு பின்னாலையும் ஒரு காவல் தூதர ஆண்டவராகிய தெய்வம் அனுப்பி வைத்தே தான் இருக்கின்றார். அது நீங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு பின்னாலையும் பாதுகாப்புக்காக ஆண்டவராகிய தெய்வம் ஒரு காவல் தூதரை அனுப்பி வைத்தே இருக்கின்றார். உங்களது காவல் தூதர் உங்க கண்களுக்கு தெரிய மாட்டாரு. உங்க கண்களுக்கு தெரியல அப்படி என்பதற்காக அவர் இல்லை அப்படின்னு கிடையாது. அப்ப நீங்க யோசிக்கலாம், ஏன் அந்த காவல் தூதர் எங்களை தீமையிலிருந்து காப்பாத்திக்கலாம் தானே, வீதி விபத்துல இருந்து காப்பாத்திக்கலாம் தானே, நாங்க தப்புக்கள் பண்ணுவதற்கு முன்னாடியே எங்களை தடுக்கலாம் தானே. ஒரு காரியம் சொல்லுகிற, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். காவல் தூதர் நம்ம கூட நம்முடைய உள்ளத்துல பேசுவார், நிச்சயமாக பேசுவார். ஆனா அதை கேட்பதற்கு உரிய அளவு நாம அந்த நேரத்துல பிஸி இல்லாம இருப்போமாக இருந்தால்,
நம்முடைய அன்றாட காரியங்கள் அல்லது போனால் நாம் என்னென்ன காரியங்களில் என்கேஜ் பண்ணி இருக்கிறோமோ அந்தந்த காரியங்கள் மூலமாக ரொம்பவும் நம்முடைய மனசை போட்டு க்ரௌட் பண்ணி வைத்திருப்போமாக இருந்தால், மனசை போட்டு அப்படியே குழப்பி வைத்திருப்போமாக இருந்தால், நம்முடைய காவல் தூதர் நம்ம கூட பேசுவது நமக்கு கேட்காது. அவர் ஒவ்வொரு தடவையும் நம்மை ஆபத்துக்களில் இருந்து தடுக்கின்றார். ஆனால் என்ன, நாம அவருடைய வார்த்தைகளை கேட்காத படிக்கு நம்முடைய காரியங்கள் அவருடைய வார்த்தைகளை மழுங்கடித்து விடுகின்றன. இன்னைக்கு பாருங்க, இயேசு ஆண்டவர் நடந்துக்கிட்டு வர்றாரு, சீடர்களை நோக்கி அவர் நடந்துக்கிட்டு வர்றாரு. அப்படி வருகின்ற பொழுது சீடர்கள் இயேசுவோடே வாழ்ந்தவர்கள். அவர்களது உள்ளத்துல அங்கே நடந்து வருவது, தூரத்தில் நடந்து வருவது ஏன் இயேசு அப்படின்னு சொல்லி அவர்கள் எண்ணல்ல. ஏன்னா அவர்களுக்கு பயம். இயேசுவே அவர்களோடு இருந்தாலும் கூட அவர்கள் எதை அதிகமாக நம்பினார்கள்? பயத்தை அதிகமாக நம்பினார்கள். யார் மீது உள்ள பயத்தை அதிகமாக நம்பினார்கள்? பிசாசின் மீது, பேயின் மீது, சாத்தானின் மீது தான் அவர்களது நம்பிக்கை அதிகமாக இருந்தது. இங்கே நான் தப்பாக எந்த ஒரு காரியத்தையும் சொல்லல. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இயேசுவின் சீடர்களாக இருந்தாலும் கூட, அங்கே இயேசுவே வந்தாலும் கூட அவர்களால் இயேசுவை இயேசுவாக பார்க்க முடியல. ஏன்னா அவர்களது மனப்பூராக பயத்தில் ஊறியிருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பயத்திலே ஊறியிருப்போமாக இருந்தால், இருளிலே ஊறியிருப்போமாக இருந்தால், பேயாக இருக்கட்டும், பிசாசாக இருக்கட்டும், பில்லி சூனிய மந்திர காரியங்களாக இருக்கட்டும், இவைகளை நினைத்து 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 நாம் அதன் மூலமாகவே நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுவோம். இயேசு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நீங்க திருப்பலியில நற்கருணை எடுக்கின்ற பொழுது உள்ளே வருவது இயேசு ஆண்டவர் என்பதை நீங்கள் உறுதியாக நம்புவீர்களாக இருந்தால், உங்களது உடல்ல எந்த விதமான மந்திர கட்டுக்களும் தங்க முடியாது. உங்களது உடல்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு வியாதியும் உங்களுக்குள் தங்க முடியாது. உங்களது கேன்சர் வியாதி உங்களில் தங்க முடியாது. உங்களது கிட்னி பிரச்சனை உங்களில் தங்க முடியாது. உங்களது மூட்டு முறிவுகள் எல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. எலும்பு முறிவுகள் எல்லாமே சீக்கிரமாகவே சரியாகிவிடும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைப்போமாக இருந்தால் தீமையின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டோம். நாம் எதையும் பார்த்து பயப்பட மாட்டோம். இன்னைக்கு அநேகருடைய பயம் என்ன தெரியுமா? என்னாகிவிடும், ஒருவேளை யாராச்சும் எங்களுக்கு மந்திர காரியங்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா எங்க வாழ்க்கை சரிந்து விடுமே அப்படின்னு. ஒரு காரியம் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க எதன் மீது நம்பிக்கை வைக்கிறீர்களோ அதைத்தான் நீங்க வாழ்க்கையில் வளர்த்து கொள்கிறீர்கள். எதற்கு நீங்க தீமையை வளர்க்கணும்? நன்மையை வளர்த்து கொள்ளுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி மூலமாக உங்களை பார்த்து, அன்னைக்கு தன்னுடைய சீடர்களை பார்த்து என்ன காரியம் பேசினாரோ அதே காரியத்தை பேசுறாரு. அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் தான், தைரியமாக இருங்கள், நான் இருக்கின்றேன். உங்களது வியாதியை பார்த்து பயப்படாதீர்கள். ஒரு வேளையில யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு மந்திர காரியம், சூனியங்கள், பில்லி சூனியங்கள் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. உங்க பசங்களது எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. உங்க கணவரை குறித்து சந்தேகப்படாதீங்க. உங்க மனைவியை நீங்க நேசிக்காது விட்டுறாதீங்க. அவ மேல நீங்க சந்தேகப்படாதீங்க. இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் பிசாசானவனுடைய காரியங்கள், அவை வேண்டாம். நான் உங்களோடு இருக்கிறேன். எதற்கு நான் உங்களோடு இருக்கிறேன் தெரியுமா? உங்களை ஆரோக்கியத்தோடு வாழ வைக்க, ஆசிரோடு வாழ வைக்க, ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை வாழ வைக்க. இதைத்தான் இயேசு பேசுறாரு. இயேசு தெய்வமாக நம்ம கூடவே இருக்கிறாரு, அன்றாடம் இருக்கிறாரு. நம்ம கூட எப்பொழுதும் நம்முடைய காவல் தூதர் இருக்கிறாரு. அதிலும் பார்க்க மேலாக நம்மை படைத்தவரே நம் கூட இருக்கிறாரு. நீங்க குடும்பமாக உட்கார்ந்திருந்து பேசுகிற வேளையில இயேசுவை சொல்லி இருக்கிறார் இல்லையா, எங்கே இருவர் மூவர் என்னுடைய நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று. இயேசு உங்க மத்தியில் இருக்கிறார். அவர் உங்க மத்தியில் இருக்கும் போது எந்த ஒரு தீமையின் காரியங்களும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் உங்களை அணுகவே முடியாது. இன்னைக்கே சொல்லுகின்றேன், தீமையின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை உடைத்தறியுங்கள். நன்மையான இயேசுவை மட்டுமே நம்பி செயல்படுங்கள். வாழ்க்கை இன்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க
மேலோங்கி சிகரங்களை ஆசிரின் உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென்.